ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அன்ஃபேர் ஓப்பனிங் தான். ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அன்ஃபேரா தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அன்ஃபேரா ஓப்பன் ஆகி மொமெண்டம் வந்து மார்னிங் செஷன் வந்து நல்ல பாசிட்டிவ் 24,350 வரைக்குமே. ஸோ அதிலிருந்து செல்லிங் திரும்ப ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி செல் ஆகி இப்போ 24,175க்கு கீழ தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து நைட்டு ஃபுல்லா டவுசன் அண்ட் நாஸ்டாக் நெகட்டிவா இருந்தாலும், க்ளோசிங் டயத்துல நடக்கிற ஒரு ஸ்மால் ரெக்கவரினால வந்து நிஃப்டியோட ஓப்பனிங் வந்து பெருசாவே பாதிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அவன் வந்து ஒரு 100 பாயிண்ட் தான் ரெக்கவரி ஆயிருந்தான் டவ் ஜோன்ஸ். ஆனா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேப் அப் ஆயிருந்தது. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் அன்ஃபேரா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் 250 பாயிண்ட் நெகட்டிவாவும், நாஸ்டாக் வந்து 120 பாயிண்ட் பாசிட்டிவாவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கும் ஒரு ஃபிளாட்டர் ஓப்பனிங் நடக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி நடக்கும்போது 24,175 தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ட். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழ தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்கேஸ் அப்படி கீழ ஓப்பன் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப வந்து சப்போர்ட் லெவல நோக்கி திரும்ப ஓடி வரும். ஸோ அந்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு அப்படின்னா, 23,850 தான். ஸோ அதுவரைக்கும் கூட ஃபால் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு நடந்த ஃபால வச்சு பார்க்கும்போது, ஸோ நாளைக்கு ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி இன்னையோட மொமெண்டம் நாளைக்கு கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, நாளைக்கும் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு 350லேருந்து மடமடன்னு கீழ க்ளோசிங் வச்சுட்டான் செகண்ட் ஹாஃப். ஸோ அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்றது திரும்ப அகைன் ஒரு செல்லிங் வந்து இருக்கும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலி இன்னைக்கும் நான் செல்லிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அன்ஃபேர் ஓப்பன் ஆகி மேல போயிட்டு திரும்ப செல் ஆயிட்டான். க்ளோசிங் செல்லிங்ல தான் வைக்கிறான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு செல்லிங் தான். ஸோ அது வந்து என்ன மாரி இருக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த 24,175 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டா இருக்க போதா, அப் ட்ரெண்டா மாறப் போதா அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் எதிர்பார்க்கிறது ஒரு சின்ன செல்லிங். அடுத்ததா வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் நல்ல பாசிட்டிவ். ஓகேங்களா? நல்ல பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் போயிட்டு, திரும்ப வந்து க்ளோசிங் அந்த நேத்து எங்க வச்சாங்களோ அங்கேயே தான் வைக்கிறாய்ங்க. அந்த 55,300 சப்போர்ட் எடுத்து 55,400ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ 55,300 பிரேக் பண்ணணும் கீழ. ஆனா பிரேக் பண்ண மாட்றான். சைட்வேஸ் போறான். ஸோ அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கன்டினியூஸா அடுத்து ஒரு செல்லிங் இருக்கும். அத பிரேக் பண்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல அப்படின்னா இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கான். ஸோ ஒன்ஸ் அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அகைன் ஒரு செல்லிங் HDFC பேங்கிங்ல வரும். ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவனும் வந்து அந்த லெவல உடைப்பான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அவன் உடைக்க மாட்றான். அந்த 28,500. ஸோ இன்னைக்கு வந்து 29,300 280, 300 வரைக்கும் போயிட்டு இப்ப 250ல க்ளோசிங். ஸோ இது வந்து அப்லயே போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் நோக்கி தான் போகும். அந்த ரெசிஸ்டன்ட் வந்து 30,161 தான். ஸோ நான் அத போய் டச் பண்ணிட்டு எதுவும் திரும்ப வருதா அப்படின்றது தெரியல. ஸோ ஆனா கீழ அடுத்த ஃப்ளெட்ஜ் கீழ உடைக்கணும் அப்படின்னா 28,500 அவன் உடைக்கணும். ஐடி செக்டார். ரிலையன்ஸ் வந்து 3 நாள் ஏன் ஏறுனானே தெரியாம ஏறி இருக்கான். அண்ட் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ நாளைக்கும் வந்து இவன் ஒருத்தன் தான் தாக்கு பிடிச்சுட்டே இருக்கான். அதனால தான் நிஃப்டி வந்து பெருசா ஃபால் ஆக மாட்டேங்குது. ஸோ நாளைக்கு இந்த இடத்துல மொமெண்டம் டச் ஆகி திரும்ப செல் ஆக ஆரம்பிச்சிட்டான்னா, கீப் ஆன் கன்டினியூஸா பெரிய செல்லிங் இருக்கும். திரும்ப ஒரு 100 பாயிண்ட் செல்லிங் இருக்கும். ஸோ அவன் வந்து இந்த ரெசிஸ்டன்ட்ட வந்து தக்க வைக்கணும். தக்க வைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து செல்லிங் ஆகுறானா அப்படின்றத. HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க் அந்த 780 சப்போர்ட் சொன்னேன். 779ல க்ளோசிங். ஸோ நாளைக்கு வந்து இதுக்கு கீழ ஓப்பனிங் கிடைச்சுச்சு அப்படின்னா, கன்டினியூஸா உங்களுக்கு செல்லிங் போயிருவான். ஓகேங்களா? ஸோ திரும்ப வந்து 740ல வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இது ஒரு 40 பாயிண்ட் ஃபால் இருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எதுவும் அத உடைக்குதா, உடைச்சு கீழ இறங்குதா அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஓகே. அண்ட் வந்து வார் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்னாடி வந்து லேண்ட்ல வந்து ஒரே பாமா வெடிக்கிற மாரியும், ஒரு கன்னோட நிக்கிற மாரியும் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. பிளஸ் உக்ரைன் அண்ட் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்ஸ் வேற அதிகரிச்சிட்டு இருக்கு. ஏன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ரஷ்யா வந்து இதுக்கு ரியாக்ட்டே பண்ணாம ரொம்ப சைலன்ட்டா இருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இல்ல ரஷ்யா. ஆர்மில எல்லாத்துலயுமே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி தான் அமெரிக்காக்கு ஈக்குவலா. ஸோ அவங்க வந்து அட்டாக் பண்ணாம இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஆனா அவங்க அடிச்சாங்கன்னா, உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாத அளவுக்கு அடிப்பாய்ங்க. ஸோ ஆனா அவங்க பொறுமையா இருக்காங்க. ஸோ அவங்களோட மூவ்மெண்ட்டையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ மார்க்கெட்ல மறுபடியும் வந்து பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா? ஓகே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.